everyone. Welcome back to my channel. My channel name is Madras Mom on Duty and you are watching Sonia's Street. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I think உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்காரு. ஸோ அவர் என்கிட்ட கேட்டார், சென்னையோட கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், எந்த மாற்றமும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப 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 ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் இட்ஸ் ட்ரூ, யூனோ, லைக் சென்னையில் கிளைமேட் வந்து குறையவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சன் வெளியில் வரல, பட் ஆனாலும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க. எப்படி ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா? ஏதோ ஃபர்னஸ்குள்ளே உட்காந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஏன் வீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி ஒன்றுமே கிடையாது, மொட்டை மாடி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து தலையில் ஹீட்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு, லிட்ரலி இறங்கிட்டு இருக்கு. குழந்தை வேற இருக்கான். ஸோ இந்த சம்மரில் எப்படி வந்து பாடியை கூலாக வச்சுக்கிறது அப்படின்னு தான் என்னையோட vlog. நான் சில விஷயங்கள்லாம் பர்சனலாக சில ஃபுட்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த ஹீட்டுக்காக. ஸோ என் குழந்தைக்கும் நான் அதில் சிலதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். சிலதெல்லாம் அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் நம்ம ஆஸ் ஏ அடல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பாடிக்கு இதெல்லாம் நல்லது, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில ஃபுட்லாம் நான் சாப்பிட்றேன். ஸோ அதுதான் என்னோட vlog. நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஹாட் சம்மரில் பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஐ எம் பேக் வித் மை ஃபுட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங் நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் வாட்டர் தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றேன். அதாவது எம்டி ஸ்டொமக்கில் நான் கோகனட் வாட்டர் சாப்பிட்றேன், விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த், விச் இஸ் இன்ஃபேக்ட் வெரி குட் ஃபார் ஹேர். டேண்ட்ரஃப் மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக போயிடும். அதே மாதிரி ஹேர் வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து சம்மரில் மட்டும்தான் நான் எம்டி ஸ்டொமக்கில் கோகனட் வாட்டர் குடிக்கிறேன். யார் வேணாலும் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். பட் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கோகனட் வாட்டர் வந்து அப்படி சாப்பிட முடியாது, நார்மல் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா சுகர் ஏறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது நான் டாக்டர் சொல்லி கேட்டிருக்கேன். பிகாஸ் எங்கள் அப்பா டயபெட்டிக் தான். அவரால் வந்து இளநீர் குடிக்கிற மாதிரி குடிக்க முடியாது, அவரோட சுகர் வந்து ஏறி போயிடும், அதனால அவர் வேண்டாம் அப்படிம்பாரு. ஸோ இதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட் தவிர யாராக இருந்தாலும் வீட்டில் கோகனட் வாட்டர் எய்தர் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங்கில், இல்லைனா நீங்கள் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்காக கூட இதை எடுத்துக்கலாம். அரவுண்ட் 11-11:30 நீங்கள் வந்து கோகனட் வாட்டர் குடிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 11:30 பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இல்லை 12 o'clock, இந்த 2 o'clock லன்ச் சாப்பிட்றவங்கலாம் இருப்பாங்க, 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காக நீங்கள் இந்த கோகனட் வாட்டரை குடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஹோல் வாட்டர்மெலன் கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மரில் எடுத்துக்கணுங்க. ஏன்னா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர்மெலன் கண்டிப்பாக சாப்பிடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது இட்லி சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடுவாங்க, போஹா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வாட்டர்மெலனை வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா டயட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியும் நீங்கள் இதை மட்டும் கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். ஸோ இந்த ஹோல் வாட்டர்மெலன் மட்டும் நான் சாப்பிட போகிறேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். என்னோடய குழந்தைக்கு வந்து இந்த வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் ரெட் கலர் அழகாக இருக்குல்ல. நீங்கள் ஜூஸாக கூட பண்ணி வாட்டர்மெலனை வந்து காலையில் குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு.
அடுத்தது நான் என்ன குடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க். பட்டர் மில்க் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுவும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து தயிர் மோர் ஜாஸ்தியாக சேர்த்துப்போம். ஸோ பட்டர் மில்க் வந்து பார்த்திங்கன்னா பாடி அகெயின் ரொம்ப கூலாக வச்சுக்கும். சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி சில இது கூட நமக்கு வராது. குழந்தைங்களுக்கு முக்கியமாக நிறையா பட்டர் மில்க் கொடுங்க. குழந்தைங்க பட்டர் மில்க் ஜாஸ்தி குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா லஸ்ஸி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் என்னோடய வ்ளாகில் வந்து ஒரு நாள் குழந்தைங்களுக்கு எப்படி லஸ்ஸி பண்ணலாம், டேஸ்டியாக யம்மியாக லஸ்ஸி எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வ்ளாகாக நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது அடல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க நீங்கள் இந்த பட்டர் மில்க் குடிக்கலாம். பட்டர் மில்க் வந்து சில பேருக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மோரில் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி மோரில் அப்படி டைரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப திப்பி திப்பியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல காரசாரமாக இந்த வெயிலுக்கு ஒரு புளிப்போட சூப்பர். நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து வெயிலில் போயிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நீங்கள் காலையில் இப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படி சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பட்டர் மில்க் வந்து மத்தியானம் குடிப்பேன். அண்ட் அகெயின் டின்னர் முடித்து ஒரு ஆஃப்டர் 1 or 2 hours நான் பட்டர் மில்க் குடிப்பேன். ஸோ நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி குடிப்பேன். நான் தயிர் அவ்வளோவா எடுத்துக்கிறது கிடையாது. பிகாஸ் வெயிட் போடுங்கிறதுனால ஆல்ரெடி நல்ல வெயிட் போட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் பட்டர் மில்காக குடிக்கிறது தான் லைக் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இளநீரை விட ஜாஸ்தி மோர் தாங்க சூப்பராக இருக்குது. இந்த டாஞ்சி ஃப்ளேவர் இஸ் ரியலி குட். இளநீராவது சில இளநீர் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், எல்லா இளநீரும் ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் மோர் வந்து ஜில்லுன்னு, அதுவும் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி விட்டு குடிக்கிறதுக்கு ஆஹா பிரமாதமாக இருக்குது. நீங்கள் கூட ஆஃபீஸ் கோயர்ஸ் கூட நீங்கள் காலையில் மோர் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஸோ கூலாக தான் இருக்கும். நீங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மோர் வந்து குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் பாடியை நீங்கள் வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களோட ஃபுட்டில் டெய்லி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம என்ன சாப்பிடலாம், அதே நேரத்தில் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை எப்படி கூலாக வச்சுக்கலான்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த வெள்ளரிக்காய் மட்டும்தாங்க உதவும். ஏன்னா வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து அதிகமாக இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதை நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பசிக்கும் ஒரு 5-5:30 மணி, சம்டைம்ஸ் 4:45 அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன சாப்பிட்லாம், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறவங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கியூக்கம்பர் சாலடை சாப்பிட்லாம். ஜஸ்ட் நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸில் கட் பண்ணி என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்புறமா கொஞ்சம் பெப்பர், ஸோ பெப்பர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. சால்ட், பெப்பர், தென் சாட் மசாலா. நான் வந்து எவரெஸ்ட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிக்குமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சாட் மசாலா தூவி அப்படி சாப்பிட்டு பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ சால்ட் போட்டாச்சு, பெப்பர் போட்டாச்சு, சாட் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறோம், சாப்பிட வேண்டியதுதான். வெறும்
துருவின வெள்ளரிக்காவை சாப்பிட்றத விட இந்த மாதிரி மெத்தடில் சிம்பிள் அண்ட் ஈஸி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு வந்து சாலட் சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி போயிடும். நான் இந்த சாலடை கம்ப்ளீட் பண்ணுறேன். யூ கீப் வாட்சிங் மை ஷோ. ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம vlog-ஓட எண்டுக்கு வந்தாச்சு. நான் சம்மரில் பாடி டெம்பரேச்சரை கூலாக வச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. பட் ஆனாலும் இந்த மாதிரி வீடியோவாக பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாது. இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷான vlogல உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.